போன எபிசோட்ல ஹீரோ கேட்ட கொஸ்டினுக்கு, "ஆமா உனக்கு எப்படி என் எக்ஸோட பேர் தெரியும்?" அப்படின்னு கேட்க, அது நீங்க தான் ஒரு நாள் போதையில சொன்னீங்கன்னு சொல்ல, அவ நம்பிடுறா. "நீங்க என்ன அவர லவ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்க, அவ எதுவும் சொல்லாம, "உன் ஓவர் டைம் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. "ஆனா நம்ம இன்னைக்கு ஜாகிங் போகலையா?" அப்படின்னு சொல்ல, "நான் வரல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோ ஃபோன்ல, ஆமா ஹீரோயினுக்கும் காணாம போன படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றான். ஆனா அவங்க அம்மா யாருங்கிறது நமக்கு இப்போதைக்கு சொல்லல. இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. அடுத்த நாள் ஆஃபீஸ்ல ஹீரோயின் உள்ள வரவும் டேபிள்ல வந்து ஒரு ஷூ இருக்குது. அதுல வந்து ஜாக் அட் நைட் அண்ட் சேஸ் வாட் யூர் ஹார்ட் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. கரெக்டா ஹீரோ அங்க வர, எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, இன்னைக்கு நைட் 8 மணி அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு மாதிரி தலையை ஆட்டிட்டு மீட்டிங்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் வெளியே வாரா. எல்லாரும் அதே ஷூ போட்டிருக்காங்க. மீட்டிங்க்கு போனா அந்த கார்டில் எழுதியிருக்கிறது தான் ப்ராடக்ட் டேக்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு, அப்ப அவன் நம்மள வெளியே கூப்பிடல, நம்ம தான் இப்ப கேட்டிருக்கோம் அப்படின்னு புரிய வருது. உடனே யார் இந்த லைன் உருவாக்குனதுன்னு கொஞ்சம் சீரியஸா கேட்டதும் எல்லாரும் ஹீரோவை பார்க்குறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, யார் இந்த கார்டை உருவாக்குனது அப்படின்னு சொல்ல, ஆண்டி சிரிச்சுக்கிட்டே கையை தூக்குறான். துண்டு சீட்டு மாதிரி கார்டு உருவாக்கியிருக்கான் பாரு. இந்த மாசம் உனக்கு போனஸ் கட்டு அப்படின்னு சொல்றதோட சீன் சுவிட்ச் ஆகுது. ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கா. அப்போ ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா, என்ன நம்பரை மாத்தினா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் டப்புன்னு பயத்தில் காலை கட் பண்ணிடுறா. இப்போ ஆஃபீஸ்க்கு வெளியே பேரஞ்ச மாதிரி வெளியே வரா. ஆனால் ஹீரோ ரெடியாக ஜாகிங் போடுறதுக்கு இருக்கிறான். அவன் துருதுருன்னு இருக்கிறத பார்த்துட்டு இவளும் கொஞ்சம் ஓரளவுக்கு சேரப் ஆகிடுறா. 2 பேரும் இப்போ ஓடுறாங்க. பரவாயில்லையே ஓரளவுக்கு ஓடுறீங்களே அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் மூச்சு வாங்கி நிற்கிறா. ஆனால் அவன் நிற்கிற மாதிரியே இல்லை. நின்ன இடத்துல சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கான் துருதுருன்னு. யாரா நீ? அட போடா, நான் ஸ்கூலில் படிக்கும்போதே பிடி கிளாஸில் நான் ஃபெயில் மார்க் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பிடி ஆசிரியருக்கு சரியாக சொல்லி தர தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுப்போமா? அந்த தெருமுனையில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. யார் அங்கே முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவளும் பின்னாடியே ஓடுறா. பார்த்தா ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். ஹீரோயின் வந்து உடனே வாங்கி கொடுப்பா. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டே வெளியே வராங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஆஃபீஸ் பொண்ணு 2 பேரும் பேரஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு அந்த ஆஃபீஸ் பொண்ணு கேட்க, அது நாங்கள் இப்போ ப்ராடக்ட்டை லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க வந்தோம். ஷூவெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் மேம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஓகே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் சரியா? ஆ ஓகே மேம், பண்ணிடலாம். நீ என்ன எங்களே பார்த்துட்டு இருக்க? ஓ சீக்கிரம் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேரு, நாளைக்கு காலை ஆஃபீஸ் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பை 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ நடந்து போக திடீர்னு ஒருத்தர் வராரு. வந்து ஃபோனை கட் பண்ணி விட்ற, எவ்வளோ தைரியம் உனக்கு? சரி சரி, ஒரு 10 லட்சம் யுவானாத்தா அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு ஹீரோயின், என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு சொல்ல, இது உன் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், நீ காசு இல்லை யார்கிட்ட கதை விட்றன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வர, கரெக்டாக அங்கே ஹீரோ ஓடி வந்துடுறான். ஓடி வந்து அவர் கீழே தள்ளி போட்டு கை ரெண்டையும் பிடிச்சி வைக்கிறான். ஏய் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடிச்சேன் நீ யாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிக்கிறான். அந்த கேப்பில் அவன் கையில் கத்தி எடுத்துடுறான். உடனே ஹீரோ மறுபடியும் அவரை பிடிச்சி வைக்க, இப்போ எனக்கு காசு தரலனா நீ மறைக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே, டே கையிடுறா, யாருக்கிட்ட மோதுற அப்படின்னு கத்த, கையில் கத்தியோட மாட்டிருக்கீங்க, அட்டம் டு மர்டர்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும், எப்படி வசதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கீழே போட்டுட்டு ஹீரோயின்ட்டு உனக்கு எதுவும் அடிபடலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயினோட வீட்டில் 2 பேரும் இருக்காங்க. ஹீரோக்கு அவள் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கா. மருந்து போட்டு விட்டுட்டே அவளோட கதையை சொல்கிறா. எனக்கு நேரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு சூதாடுறவர் தான். சூதாடுவார். எல்லா காசும் அழிஞ்ச பிறகு கடன் வாங்கி சூதாடுவார். கடன்காரங்க வந்து கேட்டு கேட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எங்கள் அம்மா அவமானத்திலே இருந்தாங்க. அதான் காலேஜ் முடித்த உடனே என் பேரையும் நம்பரையும் மாற்றிக்கிட்டு அவர் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத எல்லாம் சரியாகிடும், இனி அந்த ஆள் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஃபோன் அடிக்கு இவன் கட் பண்ணி விடுறான். அடிச்சுதான் அவங்க மாமா, அட்டம் வெண்ணம் மோனே காலில் கட் பண்ணி விடுறான். என் கணிப்பு சரிதான், ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிக்கலாம். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபோன் அடிச்சிருப்பான். ஃபோன் அடிச்சு, இல்லைங்கண்ணா உங்கள் வீட்டு பக்கத்தோடு தான் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், வீட்டில் தானே இருக்கேன், நான் பாதி வழி மேலே வந்துட்டேன், நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ல, எது வந்துட்டு இருக்கீங்களா? இல்லை வராதீங்கன்னு சொல்கிறா. ஆனால் ஹலோ சிக்னல் சரியாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே 2 பேரும் பதறாங்க. கடைசியில் நான் கீழே வர 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு 3 வாட்டி சொல்ல, இப்போ கேட்குது, கீழேயா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறான். இங்கே ஹீரோயினும் சரி அவரை கூட்டிகிட்டு வேறு சைடு போயிடுறேன், நீ அப்படியே வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வெளியே வர எழும்புறாங்க. அப்போ மோ வந்து அவள் கீழே வர சொன்னானே, நம்ம மேலே போவோம் அப்போ தானே சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதோட இந்த எபிசோட் முடியுது. நினச்சி பாருங்க, மோ இவங்க 2 பேரையும் பார்த்தா
எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? பார்க்கணும்ல. அதுக்கு என்னென்ன வெயிட் பண்றீங்க? இந்த வீடியோவ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன? ஒரு வீடியோவும் இல்லையா? ஐயோ! சாரி மன்னிச்சுக்கோங்க. வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.